வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் பேசும் பயணம். திரு உஷா தீபன் அவர்கள் எழுதிய அப்பா என் அப்பா அப்படிங்கிற சிறுகதையை தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். இந்த கதையில் வங்கிக்கு ஒரு வேலையாக செல்கிறார் ஒருவர். அங்கே நடக்கும் சம்பவம் ஒன்று அந்த கதாபாத்திரத்திற்கு அவரோட தந்தையின் தன்னளவில் நிறைவுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கை முறை மற்றும் அவரின் ஞாபகங்களை அவருக்கு நினைவுபடுத்துது. அவரின் தந்தை பற்றிய மன உணர்வுகளை அந்த கதாபாத்திரமே நமக்கு சொல்கிற மாதிரி கதாசிரியர் ரொம்ப அழகாக கதையை சொல்லியிருக்காரு. வாங்க கதைக்கு போகலாம். சார், மேனேஜர் அப்ரூவ் பண்ணப்புறம்தான் உங்கள் என்ட்ரி அப்டேட் ஆகும். 5 நிமிஷம் கழிச்சு வாங்க, பாஸ்புக்கை பிரிண்ட் பண்ணி தரேன் என்றார் வங்கி பணியாளர். நான் அங்கிருந்து விலகி வந்து காலியாக இருந்த இருக்கையை தேடி அமர்ந்து தலை நிமிர்கையில்தான் அந்த புதிய நபரை கவனித்தேன். எங்கள் இருவர் பார்வைகளும் இயல்பாக தொட்டி விலக வேண்டிய அந்த நொடியில் எனக்குள் பொறி தட்டியது. அவர் என்னை நோக்கித்தான் வருவார் என்று. அடுத்த கணம் நிஜமாகவே அவர் என்னை நோக்கி வரத் தொடங்கினார். அதை அறியா பாவனையில் தலையை நான் குனிந்து கொண்டேன். அது அந்த நபருக்கு ஏமாற்றம் அளித்திருக்கலாம். என்னை நோக்கி வந்த அந்த கால்களும் திசை மாறி நகர்ந்திருக்கலாம். ஆனால் அப்படி நகரவில்லை. இதோ என் குனிந்த கண் பார்வை எதிரே அவரது ஒரு ஜோடி பாதங்கள். மெல்ல என் செவி மடல்கள் விடைக்கத் தொடங்கின. அடுத்து ஒலிக்கப் போகும் சொல்லோசை என்னால் யூகிக்கக்கூடியதே. சார், கொஞ்சம் பேனா தரீங்களா? வேறு யாரிடமோதான் கேட்கிறார் என்பதான எனது பாசாங்கில் நம்பகத்தன்மை குறைவோ என்னவோ மனிதர் என்னை விடுவதாக இல்லை. சார், உங்களை தான், உங்கள் பேனாவை கொஞ்சம் தரீங்களா? வார்த்தையில்தான் கொஞ்சம், தொனியிலோ அதிகாரமே அதிகமாக இருந்தது. விட்டால் என் சட்டை பைக்குள் அவரே கைவிட்டு விடுவார் போலிருந்தது. எனது இலக்கிய மனதை மீற வழியின்றி பேனாவை எடுத்து நீட்டினேன். இனி சீக்கிரம் வேலை முடிந்தாலும் நான் கிளம்பிவிட முடியாது. பேனாவை அவர் திருப்பி தரும் வரை நான் காத்திருக்க வேண்டும். முழுதாய் ஒரு பெருமூச்சு விட்டு முடிப்பதற்குள் பேனா வாங்கியவர் நகர்ந்துவிட பிறகுதான் மண்டையில் எனக்கு உரைத்தது. அவர் முகத்தை நான் சரியாய் பார்க்கவில்லையோ? ச்சே, இப்படியா விழுந்தடித்து உதவி செய்யணும்? அதற்காக பேனா கேட்டு ஒரு மனிதன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை காட்டிலும் அபத்தம் வேறு இருக்க முடியுமா என்ன? ஆனால் அங்கு உள்ளவர்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. பலர் கைப்பைக்குள் பேனா வைத்திருந்தார்கள். ஆனால் கேட்போருக்கு இல்லை என்று அழுத்தமாகவே பதில் சொன்னார்கள். ஒருவேளை எதுக்கு பேனாவை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதை திரும்பி வாங்கிறதுக்கு காத்து கிடக்கணும்? பாதியில் நேரமாச்சுன்னு பிடுங்கிட்டு போகவும் முடியாது. யார்கிட்ட கொடுத்தோம்னு அந்த ஆள் மேலே வெச்ச கண்ணை எடுக்காமல் இருக்கணும். அந்த ஆளுக்கே கூட யார்கிட்ட வாங்கினோம்னு தெரியாமல் போகலாம். மறந்து கையோட கொண்டும் போயிடலாம். தேவையா இதெல்லாம்? இப்படியான எண்ண ஓட்டமோ என்னவோ மற்றவர்களுக்கு. அப்போதுதான் சட்டென அப்பா நினைவு வந்து நின்றது. எந்த காரியத்தை செய்தாலும் அதில் அப்பாவின் அடையாளம் சுலபமாக வந்து தொற்றிக்கொள்கிறது. அவரை நினைவுபடுத்துவது எனது ஒவ்வொரு செயல்களும் தான். இதோ இப்போது நடந்தது போல. அதென்னவோ என் முகமே தான் என்னை கேட்டவுடன் பேனா தரும் ஆள் போல காட்டுகிறதோ என்னவோ. அப்படி மற்றவர்களுக்கு தோன்றுகிறது என்றால் அதுவும் அப்பாவிடம் இருந்து வந்ததுதான். மற்றவர்களுக்கு உகந்ததாக ஒருவன் தன் உருப்பெற்றிருப்பது ஒன்றும் சாதாரண விஷயமில்லையே. அது சிறு வயதிலிருந்தே வரவேண்டிய வந்திருக்கக்கூடிய அடையாளமாகத்தான் இருக்க முடியும். எனக்கும் அந்த அடையாளம் அப்பா தந்ததுதான். தலையை நல்லா படிய சீவிக்கோ, பறக்கக்கூடாது. நேர் வகிடா எடு, வகிடு கோணல் கூடாது. 2 புருவத்துக்கு மத்தியில் கொஞ்சம் மேலே இப்படி இட்டுக்கணும் விபூதியை. இப்போ பார், கண்ணாடியை சரியா இருக்கா? மேல் பட்டன் திறந்து இருக்கக்கூடாது. அது மரியாதை இல்லை. அதுவே உன் தரத்தை குறைக்கும். எல்லா பட்டனையும் போடு. அதுதான் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு எப்பவும் கௌரவமாக இருக்கும். ஒழுக்கத்தையும் நன்னடத்தையும் இப்படி சின்ன சின்னதாகவே மனதில் படிய வைக்க முடியும். அப்போதுதான் உடம்போடு ஊறும், இரத்தத்தோடு கலக்கும். தொட்டதுக்கெல்லாம் திருத்தமா என எதிர்கேள்வி எழுப்ப முதல்ல தோணும் தான். அதை அடக்கி பிடிவாதமாக செய்து பழகிட்டோம்னா அந்த நல்லது படிஞ்சிடும். பிறகு மாறவே மாட்டோம். அதுதான் அஞ்சில் விளையிறது. அப்பாவை தவிர்க்கவே முடிவதில்லை. வாழ்க்கை முழுவதும் அவருடைய நினைவுகளை விட்டு தாண்டவே முடியாது என்று தான் தோன்றியது. கூடவே இருந்து வழி நடத்துகிறார். அதுதான் உண்மை. அதனால் தவறுகளும் நிகழ்வதில்லை. ஏதாவது தப்பாக மனசுக்கு தோன்றினாலும்
அப்பா நினைவில் வந்து தடுத்து விடுகிறார். நான் தான் நீ, நீதான் நான் என்பதைப் போல. நாம இருந்த இருப்பு தெரியும் இல்லையா, அதுக்குள்ளேயும் அது மறந்து போச்சா, ஜாக்கிரதை என்று எச்சரிப்பார். அத்தனை எளிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் தனக்கான அடையாளங்களாய் இப்படி பலதையும் விட்டு சென்றிருக்க முடியுமா என்பது ஆச்சரியமே. எல்லாமும் சாதாரணமான காரியங்கள்தான் எனினும் அவற்றினுள் உள்ள ஒழுங்கிற்கு அப்பாதான் பொறுப்பு. நம் ஆயுளின் பிரதான கற்பித்தல் என்பதே பெற்றோரின் அன்றாட வாழ்வியலிலிருந்துதான். அவர்களின் இருப்பு தான் நம்மை ஒழுங்குபடுத்தி நேர்கோட்டில் வைக்கிறது. எந்த எதிர்பார்ப்புமற்ற மிக எளிமையான ஒருவனின் வாழ்க்கை தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொள்கிறது. அப்பா அப்படித்தான் இருந்து கழித்திருக்கிறார். புறச்சூழல்கள் எதுவும் அவரை சலனப்படுத்தியதில்லை. தன் இருப்பின் மேல் அவருக்கு குறையும் இருந்ததில்லை. வாழ்க்கையை போட்டியின்றி பொறாமையின்றி சமன்பாடாய் எதிர்கொண்டு வாழ்ந்து கழித்தவர். அவருக்கு ஆசைகள் கிடையாது, கிடையவே கிடையாது என்று அடித்துச் சொல்லலாம். ஆசைகள் தோன்றத் தோன்ற தேவைகள் கூடுகிறது. தேவைகள் கூட கூட அதற்கு ஒரு முடிவே இல்லாமல் போகிறது. தொடர்ந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறோம். பற்றாக்குறை எழுகிறது. பற்றாக்குறையினால் நிம்மதி போகிறது. நிம்மதி போனால் குடும்பம் அமைதி இழக்கிறது. அப்பாவின் அந்த எளிமை தத்துவம் எனக்கு புகட்டிய படிப்பினைகள் அநேகம். சார், உங்கள் பாஸ்புக் ரெடி என பலமுறை கூப்பிட்டிருப்பார் போல என் பக்கத்து இருக்கை நபர் என்னை தொட்டு உசுப்பவே என் நினைவேலைச்சரம் உதறி எழுந்தோடி போய் பாஸ்புக் வாங்கினேன். ஆக வந்த வேலை முடிந்தது. இனி கிளம்ப வேண்டியதுதான் எனும் நினைப்பை முந்திக்கொண்டு கடனாக கொடுத்த பேனா நினைவில் வந்தது. எனது கண்கள் நாலாபுறமும் சுழன்றன. பேனா வாங்கியவர் யார்? இவ்வளவு நேரமாயிற்றே, போயிருப்பாரோ? மூடியை வைத்துக்கொண்டு கொடுத்திருக்க வேண்டுமோ? சிலர் அப்படித்தானே செய்கிறார்கள். மூடியை வைத்துக்கொண்டு பேனாவை மட்டும் கொடுக்கும் லாவகம் எவ்வளவு ஜாக்கிரதை உணர்வு! அப்பா குளிக்கப் போகும்போது கட்டியிருக்கும் 4 முழ வேட்டியை பந்து போல சுருட்டி போடுவார். குளித்து முடித்து கட்டி கொள்ள துவைத்து உலர்த்திய வேட்டி கொடியில் தொங்கும். 2 தானே இருக்கிறது என்கிற குறை என்றுமே இல்லை. இருக்கும் இருப்பில் நிறைந்த மனசு. அப்பா புது வேட்டி கட்டி பார்த்ததே இல்லை. எல்லாம் நீர்காவி ஏறிய வேட்டிதான். மானம் மறைக்க ஒரு துணி. அப்பா கணக்கு அவ்வளவுதான். அந்த அப்பாவின் மகனா 5 ரூபாய் பேனாவிற்கு இப்படி அலைமோதுகிறேன்? கண்ணா, யோசிச்சு பார்த்தா மனுஷனோட அசல் தேவைகள் ரொம்ப குறைவுதான். பெரிய பங்களா கட்டி குடியேறினாலும் ஒருத்தன் ஒரு ரூம்ல தானப்பா இருக்க முடியும். ஐயையோ, அத்தனை இடமும் வீணா போகிறதேன்னு எல்லா அறையிலையும் ஹால்லையும் சர்வ வியாபியா பரவி நிற்க முடியுமா என்ன? பொட்டில் அடித்தாற்போல அப்பாவின் குரல் மௌனமாக ஒலிக்கவே பிரமித்து போகிறேன். வாழ்க்கையை இப்படி அமைதியா ஆனந்தமா புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப சிலர்தான். அதில் அப்பாவும் ஒருத்தர். அந்த நினைப்புக்கு பிறகு பேனா வாங்கிய மனிதரை தேட மனம் வரவில்லை. எங்கே அவரே என்னை தேடி கண்டுபிடித்து பேனாவை தந்து விடுவாரோ எனும் பதட்டமே மேலிட சரையலென வங்கி விட்டு வேகமாக வெளியேறினேன். வாசலுக்கு வந்தேன். 2 பைக்குகளுக்கு நடுவே சிக்கி நின்றிருந்தது எனது சைக்கிள். மோட்டார் வண்டிகளுக்கு நடுவே மிதி சைக்கிள் கேவலம்தானோ? அதுதான் நடுவே நெருக்கி இறுக்கி விட்டார்கள் போலிருக்கிறது. தன்னிறக்கமில்லாமல் சொல்லப்போனால் கொஞ்சம் பெருமிதம் பொங்கவே சைக்கிளை மீட்டு கால் வீசி வண்டியில் ஏறினேன். முதல் மிதிப்பை தொடர்ந்து முகத்தில் மோதிய காற்று சுகமான சிலிர்ப்பு தந்தது. இயல்பாக திரும்பி வங்கியை பார்த்தேன். மீண்டும் சபல மனசுக்குள் அந்த பேனா நினைப்பு. நீரு பூத்த கனலாக சின்ன சிவப்பாக ஒளிரத்தான் செய்தது. அப்போது சட்டென வெளிப்பட்டு துல்லியமாக ஒலித்த அந்த வார்த்தைகள் சொம்பு நீராக மாறி நனைக்கவே அந்த கனல் முழுதாய் அணைதே விட்டது. பரவாயில்ல விடு, யாரோ ஒருத்தருக்கு பயன்பட போகிறது. சொன்னது நானா இல்லை அப்பாவா? நன்றி.